கொஸ்டின் நீ படிக்க படிக்க அந்த கல்வி உள்ள போக போக அந்த கல்வி போய் உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். மாத்திரை எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி இந்த கல்வி என்ன செய்யும், வேலை செய்யும். அந்த கல்வி உள்ள போயிடுச்சுன்னா, ஒரு 100 கேள்வி உள்ள படிச்சு போயிடுச்சுன்னா உன்னோட அப்பியரன்ஸ்ல ஒரு மாற்றம் தெரியும், உன்னோட தோற்றத்துல ஒரு மாற்றம் தெரியும், உன்னோட நடைமுறையில ஒரு மாற்றம் தெரியும், உன்னோட பேச்சுல ஒரு மாற்றம் தெரியும், எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா உள்ள போயிருக்க மாத்திரை சாதாரண மாத்திரை இல்ல. என்ன மாத்திரை உள்ள போயிருக்க, கல்விங்கிற ஒரு மாத்திரை உள்ள போயிருக்கு. அது போயிட்டு உன்னை சரி பண்ணும். ஹேர் கட் இப்ப எல்லாரும் நார்மலா வெட்டுறீங்கன்னா மத்தவங்க வேற மாதிரி வெட்டினா அந்த கல்வி ஒண்ணு சொல்லும், இது தப்பு, இந்த மாதிரி மாத்திரை முடிய வந்து நீ வெட்டினா உன்னை வேற மாதிரி பிள்ளைங்கன்னு சொல்ல மாட்டாங்க, பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க, அதனால நீ முடிய அப்படி வெட்டாத, நார்மலா வெட்டு. எது உள்ள இருக்க அந்த கல்விங்கிற மாத்திரை உனக்கு சொல்லும். காண்டை வந்து நல்லா கால் டச் பண்ற வரைக்கும் காண்டை போடு அப்படின்னு அந்த மாத்திரை உனக்கு சொல்லும். ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ் டீச்சரை எடுத்து பேசாதான்னு எது சொல்லிடும், அந்த கல்வி வந்து உனக்கு உள்ளுக்குள்ள போயிருக்கல, அது உன்னை சரி பண்ணும், உன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணும், உன்னுடைய தோற்றத்தை சரி பண்ணும், உன்னுடைய பிஹேவியர்ஸை சரி பண்ணும், உன்னுடைய பேச்சை சரி பண்ணும், உனக்கு நல்ல ஒபீடியன்ஸ் கொடுக்கும். இவங்கதான் ஆசிரியர்கள், இவங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிஹேவ் பண்ணக்கூடாது. ஆசிரியர் சொன்னா ஒபே பண்ணணும், அப்பா அம்மாவை எதிர்த்து பேசக்கூடாது, அப்பா அம்மா சொன்னா கேட்டுக்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்காங்க அந்த 2-3 பிள்ளைங்க, அவங்களுக்கு தான் அந்த கல்வின்ற மாத்திரை உள்ள போனாலும் வேலை செய்யும். அப்பதானே நம்ம கிளாஸ் ரூம்ல உட்காரலாம், அப்பதானே டீச்சர் சொல்றதை கேட்பான், அப்பதானே தினம் ஸ்கூலுக்கு வருவானா இல்லையா? ஆக நீ ஒரு நாளைக்கு கொஞ்சமா ஒரு 4 கேள்வி தமிழ்ல 4 கேள்வி, இங்கிலீஷ்ல 4 கேள்வி, மேத்ஸ்ல ஒரு 4 சம், சயின்ஸ்ல ஒரு 4 கேள்வி, அந்த மாதிரி அந்த கல்வின்ற மாத்திரையை தினமும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், போட்டுக்கிட்டே இருக்கணும். உள்ளுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை போய் உள்ளுக்குள்ள என்ன பண்ணோம், வேலை செய்யலாம். அது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா ஆசிரியருக்கோ பெற்றோருக்கோ யாருக்குமே உங்களை திருத்தறதுக்கான வேலையே கிடையாது. ஏன்னா அதுவே உங்களை என்ன பண்ணிடும், சரி பண்ணிடும். அப்ப ஒரு தோற்றத்துல சரியா இல்லாத மாணவர்கள், ஒரு நடத்தையில சரியா இல்லாத மாணவர்கள்